நான் இன்னொன்னும் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ராஜயோகத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் அவ ஜெயிச்சு வரணும்னு சொன்னனே. இப்பதான் அவளுக்கு கஷ்டமே ஆரம்பிச்சிருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இது வரைக்கும் அவ பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப இனிமே தான் அவ ரொம்ப கஷ்டப்பட போறான்னு சொல்றீங்களா? இனிமே வரப்போற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா இது வரைக்கும் அவ பட்ட கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பரமபதம் ஏனில ஏறணும்னா பாம்புல வலிக்குதான் ஆகணும். அணு போற வழியில ஏகப்பட்ட பாம்புகள் அவளுக்காக காத்திருக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுவீங்கன்னா இப்படி பயமுறுத்துறீங்களேம்மா. யாரையும் பயமுறுத்துற பழக்கம் அந்த மகமாய்க்கு இல்ல தாயி. நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் அந்த தாய் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இனி நடக்க போறதையும் அந்த மகமாயி பாப்பா. உங்க கஷ்ட காலத்துல மனசை தளர விடாம ஆத்தாவை கும்பிடு. அந்த மகமாயி உங்களுக்கு துணையா இருப்பா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த ஆத்தாவை மறந்துட வேணான்னு உன் பொண்ணு கிட்ட சொல்லு. இத சொல்லிதான் ஆத்தா இப்ப என்னை இங்க அனுப்பி வச்சா. நாங்க எப்படிமா அந்த மகமாய மறுப்போம்? அவதான் என் பொண்ணையும் சூர்யா சாரையும் கைவிடாம பாத்துக்கணும். அணுவோட ஜாதகத்துல அவ இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னு எழுதி வச்சிருக்கு. அணு போற பாதை முழுக்க முள்ளும் நெருப்பும் அவளுக்காக காத்துட்டு இருக்கு. அத அவ தாண்டிதான் ஆகணும். இதெல்லாம் தாண்டி என் பொண்ணு நல்லபடியா வந்துருவாள்ல. இதுக்கு பதில் அந்த மகமாயி தான் சொல்லணும். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. என்ன சுப்பு இது? சாமியாடி அம்மா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டு போறாங்க. இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல புஷ்பா. நேர போய் கையோட பொண்ணையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியதுதான். அவங்களுக்கு அதுதான் சேஃப்னு எனக்கு தோணுது. அவங்க வீட்டுல இல்லாத பாதுகாப்பா சுப்பு இங்க இருக்க போகுது. என்ன பேசுற நீ? அனு பிறந்து வளர்ந்த வீடு இது. இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நீ வேற. இந்த வீட்டை விட வேற எந்த வீட்டுல அவ நிம்மதியா வாழ்ந்துட போறா? வேற இங்க வந்து அவளுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும், அவ மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், நமக்கும் நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். மாப்பிள்ளை கிட்ட நான் அதை பத்தி வெளிப்படையா பேசிடுறேன். சுப்பு, எது பேசணும்னாலும் நல்லா யோசிச்சு பொறுமையா பேசு சுப்பு. நீ பாட்டுக்கு எதையாவது படப்படன்னு பேசிராத. என்னதான் இருந்தாலும் அவரை நம்ம மாப்பிள்ளை, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவரு. நம்ம அப்பா அம்மானாலும் ஒரு பொண்ணு பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவ புருஷன்தான். எல்லாம் எனக்கும் நல்லா புரியுது. நான் என்ன இது என்ன சுயநலத்தோட என் பொண்ணோட நல்லதுக்கு மட்டுமா சொல்றேன்? மாப்பிள்ளைக்காவும் சேர்த்துதான் சொல்றேன் புஷ். நம்ம ரெண்டு பேரும் அவங்கள கையோட அழைச்சிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டா நாம பத்திரமா பாத்துப்போம். சரி சுப்பு, ஆனா இப்போ உடனே எல்லாம் போன் பண்ணி பேசுறாத. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். டென்ஷனா வர, நாளைக்கே பேசிக்கலாம். இப்ப இது இப்படியே விடு. பிஸியா இருந்த உங்களை எல்லாம் உங்களை இப்படி மாத்திருச்சு சார். நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா நீங்க உண்டு உங்க பிசினஸ் உண்டுன்னு இருந்தீங்க.
தேவையில்லாம உங்களை துரத்தி துரத்தி காதலிச்சு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையே நரகமாக்கிட்டேனே சார். என்னாச்சு அனு? ஏன் அழற? என்னாச்சு? ஏன் அப்செட்டா இருக்க? குட்டி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சார். நம்ம வீட்டுக்கா? சர்ப்ரைசிங் அனு. அதுக்கே அப்செட்டா இருக்க? குட்டி அம்மன் சொன்னதெல்லாம் நினைச்சா இந்த கண்டத்தெல்லாம் தாண்டினாலும் இன்னொரு ஒரு பெரிய ஆபத்து இருக்கா சார். அதை தாண்டறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த குட்டியம்மன் கொடுத்த விக்கிரகத்தை கண்டுபிடிக்கிறதானா சார். சார் எனக்கு அந்த விக்கிரகம் வேணும் சார். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத அனு. பங்குச்சு அந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க? சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமோ? என்ன அனு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எப்போ சிரிச்சீங்கன்னு கூட ஞாபகம் இல்ல சார். எவ்வளவு அழகான சிரிப்பு உங்களோடது. அது எல்லாத்தையும் கொண்டு பாவி சார் நானு. இல்ல அனு, ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்த எனக்கு என்னோட சந்தோஷமான தருணங்களை மீட்டு கொடுத்தவ நீதான். அதுக்காக என்னைக்கும் நான் உன்னை கொண்டாடுவேன். நீ இல்லனா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்ல அனு. வாழ்க்கையா சார் இது? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உங்க மிஷின் வாழ்க்கை எவ்வளவோ மேல சார். யூ ஆர் ராங் அனு. என்னதான் மிஷின் மாதிரி ஓடினாலும் நானும் மனுஷன் தானே. வீட்டுக்கு வந்தா மனசு விட்டு பேச எனக்கு யார் இருக்கா? என் சந்தோஷம், என் துக்கம், என் வலி, அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து என் கூட சேர்ந்து அதை அனுபவிக்க யாருமே இல்லாத ஒரு அனாதை நானும். உன்னால எனக்கு என்னைக்கும் சந்தோஷம் தான் கிடைச்சிருக்க. இன்னும் சொல்ல போனா தேவநந்தினிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. என்னை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா. சார் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார். இந்த கஷ்டம் என்ன, இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களுக்காக அதை எல்லாத்தையும் கடந்து வருவேன் சார். ஆனா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். அனு, நீ இவ்வளவு அப்செட்ல இருக்க. இந்த அப்செட் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? எஸ். உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சார்? ஏய் புஷ்பா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொன்னல, எதையோ உருட்டிட்டு இருக்கிற நீ. கிளம்பலாம். நேத்து போன் பண்றேன் தானே சொன்னேன். இப்ப திடீர்னு வந்து கிளம்பி நேரா போய் பேசலாம்னு சொன்னா நான் என்ன பண்றது? எல்லா வேலையும் முடிக்க வேணாமா? இந்த பாரு புஷ்பா, சில விஷயங்கள் நேரா போய் பார்த்து பேசினா சரியா வரும். சும்மா ஆர்கியூ பண்ண டைம் இல்ல. டைம் ஆச்சு, நேரா இப்ப போய் உங்களை கையோட கூட்டு வந்துடலாம். வா. பறக்காத சுப்பு. உன்னோட இந்த அவசரம் தான் எனக்கு பயமா இருக்கு. பயம் என்ன? என்ன பயம்? எதுக்கு பயம்? அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு திரும்ப ஆரம்பிக்காத சுப்பு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. முதல்ல சாமி கும்பிடுவோம், அப்புறம் கிளம்புவோம். நீ சொல்றத கேட்டா உனக்கு சந்தோஷம், நிம்மதி, அவ்வளவுதானே? நீ சொன்னபடியே செய்றேன். வா போலாம். சாமி கும்பிடணும்னு சொன்னேனே, அது காதுல விழலையா? 2 நிமிஷம் நின்னு நிதானமா சாமி கும்பிடு. கொஞ்சம் பதட்டம் எல்லாம் குறையும். அப்புறம் போலாம். அங்க போய் பேசும்போது நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி. அம்மா மகமாயி, என் பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு கவலைப்படுறான்னு மட்டும் எங்களுக்கு புரியுது. அவளுக்கு வர கஷ்டமெல்லாம்
பனியா உருகி போயிடணும். என் பொண்ணும் மாப்பிளையும் ஆயுள் முழுக்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஒரே ஆசை. அப்படியே ஆகட்டும் பக்தா, நீங்கள் கேட்கும் வரத்தை தருகிறேன். அனு, அனு, அப்பா, இப்பதான் எங்க பழைய அணுவை பார்த்த மாதிரியே இருக்கு. அம்மா மகமாயி, இந்த சிரிப்பு என் பொண்ணு முகத்துல எப்பவும் நிலைச்சிருக்கணும். இங்க ஒருத்தன் அம்போன்னு நிக்கிறேன். ஐயோ சாரி மாப்பிள, ஐயோ. இவ பண்ண கலர் உங்களுக்கு கவனிக்கல. அனு, அத ஸ்டூல் எடுத்து போடு. வாங்க வாங்க சார். மாப்பிள. சாரி சாரி, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்னது இது, ரெண்டு பேரும் போன் கூட பண்ணாம திடீர்னு நேர்ல வந்து ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டீங்க? அது அப்பா, ஆ, அனுவுக்கு உங்க ஞாபகமாவே இருக்குன்னு சொன்னா, மகாராணி சொன்னா அது நிறைவேற்றாம இருக்க முடியுமா? அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆமாப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் உடனே வந்துட்டோம். ஏன் நாங்க சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா? அனுமா, என்ன பேசுற நீ? இது உன் வீடு, நீ எப்ப வேணா இங்க வரலாம். ஆனா வந்தா போவே கூடாது. அனு, கல்யாணம் ஆனாலும் பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டு வாசம் போகாது. கல்யாணம் ஆன பிறகு பிறந்த வீட்டு உரிமை ஒரு பொண்ணுக்கு கூடுமே தவிர குறையாது. உனக்கு புகுந்த வீட்டுல 1000 கிடைக்கலாம், ஆனா பிறந்த வீட்டு சுதந்திரம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காவது நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போகணும். எப்பவும் ஓ நினைப்பாவே இங்க 2 ஜீவன் இருக்குங்கிறத நீ மறந்துடாத. நீங்க சொல்றத பார்த்தா ஆம்பளைங்க பாடுதான் திண்டாட்டம் போல. இல்லையா பின்ன? இங்க பாருங்க, நம்ம சண்டை கிண்ட போட்டோம்னா போறது போக்கடம் கிடையாது. அவங்களுக்கு அப்படி இல்ல. ஒரு சின்ன சண்டை வந்தா பாருங்க, உடனே பொட்டி தூக்கிட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. நமக்கு அந்த வசதி கூட இல்லையே. அட ஆமா சார், இத பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே இல்லையே. ஆக்சுவலா நாங்க உங்களை பக்கம் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க. எங்களை பார்க்கவா? என்ன விஷயம் சார்? அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னா, இருக்கிறது தானே மாப்பிள்ளைங்கிற உறவு லேஸ்பட்டதா என்ன? அணுவை விட இந்த வீட்ல உங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்களாவது என் பக்கம் பேசுனீங்களே, ரொம்ப சந்தோஷம். இப்ப கேக்குறங்க ஸ்ட்ரைட்டாவே, நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறத உண்மையா? உங்களுக்கு இங்க தங்கறதுல ஆசை இருக்கா இல்லையா? அணு இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் சார். அதுவும் இது அணு பிறந்து வளர்ந்த வீடு. இது எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி தாஜ்மஹால். அப்படி சொல்லுங்க சூர்யா சார். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டே இருங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். அட, என்கிட்ட கொடுத்து கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார். என்ன மாப்பிள்ள நீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுல என்ன இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். கூட எங்க? நாம குளிக்கணும்னா நாம தானே தண்ணி எடுத்தாக்கணும், இல்ல சுப்பு சார்? அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு விட்டுருங்க. அப்ப சொன்னது அது அனுவோட அப்பா சுப்பு, இப்ப சொல்றது உங்க மாமனார் சுப்பு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். இதுவும் என்னோட வீடுதான். நம்ம வீட்டு வேலைய நாம செய்யறதுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா நீ வேலையை பாருமா, நான் போய் கொண்டு வரேன். ரம்யா சம்பத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரமானுமா பேசுறீங்களாத. அனு, எப்போ வந்த அனு? எப்படி இருக்க? வா அனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அனு, சூர்யா சார் வந்திருக்காருல? அவரு வராமையா? அணுவை இங்க விட்டுட்டு அவரு அங்க என்ன பண்ண போறாரு? ஆமா அனு, சூர்யா சார் நல்லா பாத்துக்கிறாரா? அனு முகத்துல இருக்க வெக்கமே சொல்லுதே அனுவை எப்படி அவர் பாத்துக்கிறாருன்னு. என்ன அனு, எதுவும் விசேஷமா? நானே கேட்கணும்னு நினைச்சேன். அனு, விசேஷனா வெக்கப்படாம என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் இல்ல ஆண்டி, சும்மாதான் இருக்கேன்.
உன்னை எங்கெல்லாம் தேடுறதுமா? ஏன் என்னாச்சு? அதுமா நம்ம சித்தப்பா இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு என்ன? அவரு இறந்துட்டாரா? என்னன்னு சொல்றீங்க? எப்படி? நல்லதானே இருந்தாரு. ஆக்சிடென்ட் ஆமா, ஸ்பாட்லயே ஆல் அவுட்டா. அட கொடுமையே, இருந்திருந்து ஆக்சிடென்ட்லயா சாகணும்? விதிய மாத்த யாரால முடியும்? பாவம், நல்ல மனுஷன். என்ன ஜோசியக்காரன் கண்டோன்னு சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு இல்லனே? உனக்கும் உன் புருஷனுக்கும் மொத்தம் 9 கண்டங்கள் வரப்போகுது. இவராவது கொஞ்சமாவது கவனமா இருந்திருக்கணும்ல. என்ன கவனமா இருந்தாலும் விதிய மாத்த முடியுமா? அந்த 9 கண்டங்களையும் அனுபவிச்சே ஆகணுங்கிறது உங்க விதி. ஜோசியக்காரங்க, குறி சொல்றவங்க, இவங்க சொல்ற நல்லது கூட பழிக்காம போலாம். ஆனா இந்த கெட்டது இருக்கு பாரு, அது பழிக்காம போகவே போகாது. கண்டம்னு சொன்னா கண்டிப்பா அது கண்டம் தான். பாரு, நம்ம சித்தப்பாவ ஜோசியக்காரரு கண்டம்னாரு, தோ ஆக்சிடென்ட்ல போயிட்டார்ல. கண்டோன்னு இருந்தா அதுல இருந்து தப்பிக்கவா முடியும்? எது விட்டாலும் கண்டம் விடாதுங்கறத பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா தண்ணியை பிடிச்சிட்டு வா, நான் உடனே கிளம்பி ஆகணும். என்ன, சீக்கிரம் வா. என்னடி இது அநியாயமா இருக்கு, இந்த மாதிரி ஆயிப்போச்சே. அனு, அனு, என்னாச்சு இவளுக்கு? இவ ஏன் இப்படி ஓடுறா? என்னன்னு தெரியல, பேசுறது கேட்டு பயந்துட்டா போல. நீ இஞ்சி டீ போட்டு கொடு மாப்பிள்ளைக்கு. என்னனுமா? அனு, அனு, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழுகுற? அந்த ரகுபதி ஏதாவது சொன்னானா? ஐயோ மகமாயி, இப்பதான் என் பொண்ணு மனசார சிரிச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நிலைக்கலையம்மா. என்னடி ஆச்சு? என்னன்னு சொல்லு, சொல்லணும். அம்மா, ரஞ்சினி ஆண்டியோட சித்தப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராமா. வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் அனுமா. விதி முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. ஆனா அவரை நம்ம முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அதுக்கு நீ ஏன் இப்படி அழற? அவருக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாராம். அவருக்கு எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகி யாருக்கோ என்னவோ நடந்துச்சுன்னு நீ அதையும் நினைச்சு கஷ்டப்படாத. நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். இல்ல சார், கண்டம்னா தப்பிக்கவே முடியாதுன்னு ரஞ்சினி ஆண்டியும் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டா ஆச்சா? கண்டம்னா உடனே ஒருத்தன் செத்துருவான்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சேன்னு எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்களே, நீ கேள்விப்பட்டதே இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க. ஆமா சுப்பு, எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சார், உங்க பொண்ணு இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா. யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா இப்படிதான் பயந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அவங்களே நினைச்சிட்டு இருக்கா. அதான் அழாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொன்னது வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே இவ அப்படித்தான். ரம்யா ஏதோ காய்ச்சல் வந்தா கூட இவ இவளுக்கு வந்த மாதிரியே அழுதுகிட்டு இருப்பா. அனு, நீ இன்னும் என்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரகுபதி அவர் சித்தப்பா போயிட்டாருன்னு நினைச்சு அவரே அழுக மாட்டாரு. நீ எதுக்கடி அழுவுற? அதானே, சரியா கேட்டீங்க புஷ்பம்மா. அனு, cheer up. ஏய், நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். நல்லவங்கள மகமாயி கைவிட மாட்டா. நீ முகத்தை தொடச்சிட்டே போய் சாமி கும்பிடு போ. நல்ல பொண்ணுமா நீ. 2 நிமிஷத்துல நீயும் பயந்து எங்க எல்லாரையும் கலவரப்படுத்திட்ட. போ, அம்மா சொன்ன மாதிரி சாமி கிட்ட வேண்டிக்க போ. புஷ்பா, முதல்ல இலையில ஸ்வீட் எடுத்து வை. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. நீ நொய் நொய்னு எதுவும் சொல்லாம இருந்தா நான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். பொரியல் யார் வைப்பாங்க? வெய் அத முதல்ல. இப்பதானே சொன்ன, நீ எதுவும் சொல்லாதானே. ரைஸா போடு. அவளுக்கு போடு.
சொன்னல அந்த பொரியல் எடுத்து வை. நீ எதுவும் சொல்லாத சுப்பு. நீ எதுவும் சொன்னா அப்புறம் பாரு. எதுவும் சொல்லாதனா பரிமாறும் போது ஒழுங்கா பரிமாறணும். இல்ல உங்க அப்பா எனக்கு ஒரு விருந்து வச்சாரே அந்த மாதிரி ஆயிடும். சுப்பு, ஏன் என் அப்பா விழுக்கிற? உன் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, அத விழுந்து எல்லாம் நீ செய்யற. ஆனா எங்க அப்பாக்கு வச்ச மாப்பிள்ள நீ ஆச்சே. எல்லாம் செஞ்ச வரைக்கும் போதும். பரிமாறு. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிமே நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். சாப்பாட்டை விட உங்க அம்மா அப்பா சண்டை சூப்பரா இருக்கும் போலயே. ஹலோ, எங்க அப்பா அம்மா பத்தி என்கிட்ட கிண்டல் பண்றீங்களா? சாப்பிடுங்க மாப்ள, எல்லாம் பரிமாறியாச்சே. ஸ்வீட் சாப்பிடுங்க. வாவ், நல்ல ருசியா இருக்கு. எல்லாம் நானே தான் சமைச்சேன். அவரு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவோம்னு நினைச்சு கேக்குறாரு. சும்மா இரு சுப்பு. அம்மா, உன் கைப்பக்குவம் எனக்கு தெரியாதா? எல்லாமே சூப்பர்மா. அனு, பொரியல் சூப்பரா இருக்கு. இந்தா. சார். ஓ சாரி. ஏய் குண்டு புஷ்பா, உனக்கு என்ன இதுல அவ்வளவு வெக்கம்? அது இல்ல, நீயும் எனக்கு இப்படி ஊட்டி விட்டல, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சுப்பு. உனக்கு ஞாபகம் இருக்கா சுப்பு? மறக்க முடியுமா அத? நான் ஏதோ ஒரு ஒப்புக்கு மாப்பிளப்பு கொடுத்த மாதிரி கொடுத்தா எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம மொத்தத்தையும் நீ கபலீகரம் பண்ணிய மறக்கக்கூடிய விஷயமா அது? சுப்பு